தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிஞ்சுதுங்க. வாக்குச்சாவடி அதிகாரிகள் அந்தந்த ஓட்டிங் மிஷினை சீல் வச்சு அந்தந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாங்க. ஓட்டு எண்ணும் இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தது மே 4ஆம் தேதி தாங்க. காலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் விறுவிறுப்பாக அந்த தேர்தல் திருவிழாவில் விவாதம் இல்லாத இடமே இருக்காதுங்க. விவாதம் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. எந்த கட்சி ஒவ்வொரு கட்சி பற்றி விமர்சனங்கள் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்குதுங்க. இந்த கட்சி தான் வரும், அந்த கட்சி தான் வரும், இவ்வளவு மெஜாரிட்டியில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான, அதாவது இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் விண்ணப்பம் பண்ணி எத்தனையோ பேர் போலி வாக்காளர்களை உண்மையான ஒரு சிலர் வாக்காளர்களும் விடுபட்டிருப்பாங்க. போலி வாக்காளர்களும் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்த முதல் தேர்தல் இதுதாங்க. இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. இதனுடைய காலையிலிருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க இடையில அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இந்த தேர்தல் திருவிழாவில் டிவி பார்க்கவும் மற்றவங்கிட்ட பேசும்போது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பேசவும் ஒரு கலகலப்பான திருவிழாவாகவே போயிருக்குதுங்க. பார்க்கலாங்க. ரிசல்ட் மே 4 எந்த மாதிரி மக்கள் எல்லோரும் எந்த மாதிரி ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்குது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி பார்க்கலாங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க ராயபுரத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிற. வணக்கம் செந்தில்குட்டி, கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. சென்னையின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய வட சென்னை பகுதியில முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய ராயபுரம், துறைமுகம், திருவிகா நகர் உள்ளிட்ட அந்த பகுதிகள் 5 தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவானது காலை 7 மணி தொடங்கி 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக ஆரம்பிக்கும் பொழுது 6 மணி அளவுல காலை 7 மணி அளவுல சற்று மந்தமான நிலையில அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. ஆனால் அடுத்த 2 மணி நேரங்கள், ஒவ்வொரு 2 மணி நேரங்களிலும் அதிகமான வாக்குப்பதிவானது இந்த தொகுதிகளில் நடைபெற்றது. வடசென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 138 வேட்பாளர்கள் இந்த 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 5,10,000